கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்ங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாவேந்தப்பன் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. அந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சியும் குடும்பம் ஏதேன் குடும்பம் தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. இப்போ நம்ம மன்னிப்பு குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மன்னிப்பு குறித்து ஒரு செய்தி பார்ப்போம். கொலைசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பது போல ஒருவரை ஒருவர் மன்னிங்கள். அப்போ வசனம் என்ன தெளிவாக சொல்லுது பாருங்களேன். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் குறைபாடு இருந்தால், அப்போ ஒருவரை ஒருவர் கணவன் மனைவியாக இருந்தால் நீங்கள் ரெண்டும் ஒரே சரீரம் ஒரே மாம்சமாக வாழ்றீங்க. அப்போ ஒவ்வொருத்தர் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான குறைபாடு குற்றம் என்றால் நினைச்சு ஒருவரை ஒருவர் நீங்கள் தாங்கணும். தாங்கி ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பது போல. அப்போ கணவன் மனைவி ஏதாவது தவறு செஞ்சுட்டா, மனைவி ஏதாவது பேச தெரியாத வார்த்தை பேசிட்டா, கோவப்பட்டா, இல்லை எரிச்சல் பட்டா, இல்லைன்னா ஏதாவது தவறு பண்ணிட்டா நினச்சின்னு கணவர் நினச்சினும் கண்டிப்பாக மன்னிக்கணும். அதே மாதிரி மனைவி ஏதாவது தவறு பண்ணி பேசிட்டு கோவப்பட்டாங்க, ஏதாவது தவறான ஏதாவது ஒரு குற்றம் குறைகள் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா கணவர் நினச்சினும் மனைவியை மன்னிக்கணும். மன்னிச்சா உங்களுக்கு நீங்கள் அவங்கள மன்னிக்கிறது போல, அப்போ உங்களுடைய அதாவது ஒருவருக்கு ஒருவரை மன்னிங்கள். நீங்கள் மன்னிச்சாதான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிப்பாங்கன்னு வேதவசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே எந்த குற்றம் குறைகள் இருந்தாலும் ஒருத்தர் நினச்சிங்க மன்னிச்சு என்னச்சிங்க சாரி கேட்டோ, இல்லைனா என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறது மாதிரி கேட்டோ ஒருத்தர் நினச்சிங்க ஒப்புரவாகி என்னச்சிங்க. அப்போ திரும்ப உங்களுடைய அந்த மன்னிப்பு கேட்டீங்க ஒப்புரவாகும் போது உங்களுக்கு இன்னும் அன்பு பெருகும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வாங்க, நல்ல மாதிரி ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நடத்துவாங்க. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே எந்த குற்றம் குறைபாடு இருந்தாலும் ஒருத்தர் மன்னிக்கணும். நீங்கள் முதல்ல மன்னிக்க பழந்திக்கணும். அப்புறம் சரி, ஒரு சின்ன பிள்ளைங்க ஏதோ உங்களுக்கு குற்றம், சின்ன பிள்ளைங்க மேலே ஏதாவது கோவப்பட்டு எரிச்சல் பட்டு பேசிட்டீங்க, ஏதாவது அந்த பிள்ளைங்களை ஏதாவது காயப்படுத்திட்டீங்க, அந்த பிள்ளைங்க மேலே ஏதாவது குற்றம் செலுத்திட்டீங்கன்னா பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க சின்ன பிள்ளைங்கனாலும் பரவாயில்ல, நம்ம பண்ண தப்பு அப்படின்னு தெரிஞ்சால் நினச்சிங்க அந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட நினச்சிங்க நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள மற்றவங்கள்ட்ட கோவப்பட்டுட்டு எரிச்சல் பட்டு கோவப்படுத்திட்டு மற்றவங்களை எது காயப்படுத்திட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய தவறுகளை குற்றத்தை மன்னிப்பாங்க. இது மாறாத உண்மை. இப்போ நானே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊழியத்தில் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ரொம்ப லேட்டாக போவேன். எனக்காண்டி ஊழியத்தில் காத்திருக்க சகோதர சகோதரிகிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்பேன். அவங்க பரவாயில்லனா இருக்கட்டும் நாமாங்க, பரவாயில்ல, ஏன்னா நான் இப்போ லேட்டாக போயிருக்கேன், 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் லேட்டாக போயிருக்கேன், ஆனால் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுனால தப்பு இல்லை. ஏன்னா நான் எனக்காண்டி அவங்க காத்திருந்திருக்காங்க. ஆனால் சில நேரங்களில் எங்கள் அம்மாட்ட கோவப்படுவேன். ஏன்னா எங்கள் அம்மாட்ட என்ன செய்வேன், உடனே மன்னிப்பு கேட்டு எங்கள் அம்மாட்ட ஒப்புரவாயிட்டு தான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். அதனால் யார்கிட்ட நம்ம எந்த குற்றம் குறைகள் பண்ணாலும் தவறுகள் பண்ணாலும் முதல்ல நம்ம என்ன செய்யணும், அந்த பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு பழகணும். என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன், ஏதோ ஒரு இதில் ஏதோ ஒரு எரிச்சலில் பேசிட்டேன், உங்கள்கிட்ட ஏதோ உங்களை காயப்படுத்திட்டு உங்கள் இருதயத்தை, அதுக்காண்டி கூட நான் மன்னிச்சிருங்க. இல்லை சிலவங்க பார்த்தீங்கன்னா கணவன் நினச்சிவாங்க மனைவியை கை நீட்டி அடிச்சிருவாங்க. அப்படி அடித்தா கூட நினச்சிங்க மன்னிப்பு கேளுங்க. ஏதோ நான் ஒரு இதனால் ஒரு கோவத்தில் எரிச்சலில் நீ பேசுனால அடிச்சுட்டு அதனால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அந்த மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்ன செய்வாங்க, மன்னிப்பாங்க. நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கிறதுனால ஆண்டவர் உங்களை என்ன செய்வாங்க, கட்டாயமாக மன்னிப்பாங்க. அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டு என்ன செய்யணும், பழகணும். உங்கள் மேலே குற்றம் குறைகள் தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யணும், மன்னிக்கணும். அதே மாதிரி சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் கணவன் மனைவிக்குள்ளே பெண்கள் கோபப்படுவாங்க, சிலர் ஆண்கள் கோபப்படுவாங்க. அப்போ வேத வசனம் என்ன சொல்லணும்னா, உங்கள் காலையில் சூரியன் உதிக்கும் போது உங்களுடைய கோபம் இருக்கணும், ஆனால் சூரியன் அஸ்தமிக்கும் போது உங்களுடைய கோபம் மறைய கிடவுதுன்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் உங்கள் கோவத்தை என்ன செஞ்சிடணும், சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா மறைச்சிட்டு கணவன் மனைவி 2 பேரும் ஒரே சரீரம் ஒரே மாம்சம், நம்ம ஒரே வீட்டில் தான் வாழ போகிறோம் அப்படிங்கும்போது ஆண்டவருடைய அன்புனால நம்ம வீடு கட்டப்பட்டிருக்கு. அதனால் நம்ம ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு சாரி கேட்டு ஒப்புரவாகி என்ன செய்வோம், நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கணவன் மனைவியால் நினச்சிங்க அந்த தீர்மானம் எடுங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா பார்த்தீங்கன்னா எந்த விதமான குற்றம் குறைகள் இருந்தாலும் மன்னிக்க பழகணும். அப்போ நம்ம மன்னிச்சாதான் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாங்க. அது மாறாத உண்மை. அப்போ நீங்கள் இந்த வீடியோ மூலிமா நினச்சிக்கணும், அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். அதெல்லாம் வசனம் தெளிவாக போட்டு பாருங்கள். குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பது போல நீங்களும் என்ன செய்யுங்க, ஒருவரை ஒருவர் மன்னிங்கள். அப்போ என்ன செய்யணும், நம்ம மன்னிப்பு கேட்டு பழகணும். மற்றவங்களும் என்ன செய்யணும், மன்னிக்கக்கூடிய நமக்கு அந்த சுவாபம் வேணும். அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி சிலர்கிட்ட கோவப்படுவேன். ஆனால் கோவப்பட்டு சிலவங்க ரொம்ப பாதிக்கப்படக்கூடியாத சில காரியங்களை செஞ்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அந்த பையனை என்ன செஞ்சான், நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி பெரிய தவறு பண்ணேன். ஆனால் அவனை என்ன செஞ்சுட்டேன், அதுக்கப்புறம் கோவப்பட்டு பேசினேன், வச்செல்லாம் செஞ்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவன்கிட்ட திரும்ப என்னால் பேசணும்னு தோணவே இல்லை. ஏன்னா அவன் பண்ணது ஒரு பெரிய தவறு. திரும்ப அவனை பார்த்தாலே பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி அப்படி ஒரு கோபம் ஆயிடுச்சு.
ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் என் குடும்பத்தாரே என்னை நிறைய பேர் காயப்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் என்ன செய்கிறாங்க, அதை வந்து நான் என்ன செய்தேன் மறக்க. ஏன்னா இயேசுக்குள்ள சுவாபம் எனக்குள்ளே இருக்குது, இயேசு எனக்குள்ளே வாழ்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார், எந்த குற்றம் குறைகள் பண்ணாலும் எல்லாத்தையும் மன்னிச்சார். கல்வாரி சிலுவையில் அவரை வந்து அடிக்காங்க, அவங்களையும் கூட என்ன செஞ்சாங்க, பிதாவே உங்களை மன்னிங்கங்க. அப்போ அந்த மன்னிச்ச அந்த ஆண்டவர் நமக்குள்ளே வாழ்கிறாங்கும் போது அப்போ நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களோட எந்த தவறுகள் இருந்தாலும் அவங்கள மன்னிக்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, குடும்பத்துலேயும் ஒரு சிலவங்க என்ன செய்கிறாங்க, எனக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டுறாங்க. நம்ம சந்திக்கக்கூடிய விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க, ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் அவங்க அதை கேட்காம என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு அதை ஆண்டரோட இந்த மாதிரி பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க, அதே மாதிரி பண்ண மாட்டாங்க. சிலவங்க அந்த காரியத்துக்கு மட்டும் ஜெபிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதில் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க, ஃபோனே பேச மாட்டாங்க. இப்படி ஒரு சிலவங்க அதை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இருதயம் கஷ்டமாக இருக்கும். திரும்ப எனக்கு ஃபோன் அடிப்பாங்க. அப்போ நான் ஆண்டர் எனக்கு என்ன ஆண்டர் கிருபையால சரி நமக்கு வந்து ஆண்டரோட பிள்ளைங்க நமக்கு ஜெபிக்க ஃபோன் பண்ணியிருக்கும் போது நம்ம அதை ஜெபிக்கிறதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க பண்ண அந்த காரியம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், மன்னிச்சு அதை மறந்து திரும்பவும் அவங்கள்ட்ட என்ன செய்வேன், அன்பை தான் செலுத்துவேன். இதுதான் உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ உங்களுக்கு எந்த குற்றம் குறைகள் யார் செஞ்சாலும் அதை மன்னிக்கணும். முதல்ல மன்னிச்சு அதை மறக்கணும். மறந்து திரும்ப என்ன செய்யட்டும், அவங்கள்ட்ட நீங்கள் அன்பை செலுத்தணும். இதை நீங்கள் பழகுங்க. ஏன்னா யார் என்ன குற்றம் குறைஞ்சாலும் மன்னிக்கணும். மன்னிக்க முதல்ல பழகணும், அப்புறம் மறக்கணும். மறந்து என்ன செய்யணும், நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் அன்பு செலுத்தணும், இல்லை அவங்கள்ட்ட நீங்கள் பேசணும், சகஜமாக இருக்கணும். அந்த மன்னிச்ச காரியத்தை திரும்ப உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அப்போ அதில் மன்னிச்சதுக்கு அர்த்தமே இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், மன்னிச்சு மறந்துட்டு திரும்ப என்ன செய்யணும், அவங்கள்ட்ட அன்பு செலுத்தணும். ஒருவர் என்ன செய்யணும், தாங்கி அந்த வாழ்க்கை என்ன செய்யணும், அன்பால் கட்டப்படணும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருத்தர் என்ன செய்யுங்க, குடும்பத்தில் பெரியவங்க சின்ன பிள்ளைங்க யார் என்ன தவறு பண்ணாலும் குற்றம் குறைகள் இருந்தாலும் அவங்கள மன்னிங்க. அதே மாதிரி பிள்ளைங்கள் என்ன செய்யுங்க, அம்மா அப்பாட்ட ஏதாவது கோபப்படுத்தி பேசியிருந்தா, அவங்கள எடுத்து பேசியிருந்தா, இல்லை அவங்க என்ன சொல்லுது அவங்கள அவமதிச்சிருந்தா என்ன செய்யுங்க, பிள்ளைங்களும் தாய் தப்பண்டவே மன்னிப்பு கேளுங்க. உங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தையும் யார்ட்டையும் நீங்கள் கோபப்பட்டு எரிச்சல் பட்டு பேசியிருந்தா அவங்கள்ட்டையும் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு அதை மறந்து திரும்ப என்ன செய்யுங்க, அன்பா பேசுங்க. அப்பதான் உங்க ஒவ்வொருத்தருடைய குற்றங்கள் என்ன செய்வாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். இது மாறாத உண்மை. அப்போ நம்ம குற்றம் மன்னிக்கப்பட, நம்ம மற்றவங்களை மன்னிச்சாதான் ஆண்டவர் மன்னிப்பாரு அப்படிங்கிறத நீங்க தெளிவாக அந்த வசனத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க உங்க குற்றத்தை நீங்க பண்ண தவறுகளை மற்றவங்க பண்ண தவறுகளை நீங்க மன்னிக்காம இருந்துக்கிட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே அந்த மாதிரி நான் என்னோட தவறுகளை மன்னிங்கன்னா ஆண்டவர் என்ன கேட்பாங்க, நீ மற்றவங்க குற்றத்தை மன்னிக்கல, மறுபடியும் எப்படி நான் உன் குற்றத்தை மன்னிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வாங்க, கண்டிப்பாக உங்களோட இருதயத்தில் ஆவியானவர் பேச வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, மற்ற ஒவ்வொருத்தருடைய குற்றங்களை என்ன செய்யுங்க, நீங்கள் மன்னிச்சு பழகுங்க. அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய குற்றத்தை மன்னிச்சு என்ன செய்வாங்க, உங்களை ஆசீர்வாதமாகவும் நன்மையாகவும் உங்களை வாழ வைப்பாங்க. கர்த்தர் தான் இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களோட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவஜனங்கள். கர்த்தர் கிருபை உங்களோடு இருப்பதாக.